அதோடு சேர்த்து லியா அவங்களோட ஒரு கதையை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதைன்றதை விட அவங்க தங்களுடைய இந்த வாழ்க்கை பக்கத்தையும் உங்களுடைய தாமரை வானொலியை இணைச்சு கொள்ளுங்க சகோதரி அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்தாங்க. தொடர்ந்தும் ஆரம்பத்தில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் ஞாபக ஜோதி நிகழ்ச்சி. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவா, வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியின் ஜென்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜென்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜென்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவா, வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்த்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம்.
வந்தால் தண்ணீர் கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை தானோ. சந்தோஷ சாரதின் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுவதோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினாய் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபக மூச்சு புத்தகம் செல்லமான கவர் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட விஷயங்கள் எல்லாம் அந்த மூச்சு புத்தகத்தில் நாங்கள் பதிவிடுறோம். அதே மாதிரி தான் லியாவும் வந்து முகப்புத்தகம் பாவிக்கிறாங்க. அதே நேரத்தில் அஸ்வினும் வந்து முகப்புத்தகம் பாவிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த முகப்புத்தகத்தை பாவிக்கிற நேரத்தில் ரெண்டு பேருமே வந்து நல்லா நண்பர்களாக வந்து ஃபஸ்ட் டைம் அறிமுகமாகறாங்க. அந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மாறுமா அப்படின்னுலாம் தெரியாது. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது வந்து நாங்கள் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், முகம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நல்ல நண்பர்கள் எனக்குள்ள அது எங்கிருந்து கிடைச்சான்னு எதிலிருந்து கிடைச்சான்னு எல்லாருமே உண்மையான நண்பர்களா அப்படி இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய லியா வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அறிமுகம் இல்லாமல் இருந்ததில் ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல நட்பாக்குனது இந்த முகப்புத்தகம் தான். ஆனால் அந்த நேரத்தில் நான் இந்த முகப்புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உண்மையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாலும் ஆனால் என் அஸ்வினை போல் எனக்கு அதாவது சாப்பிட்டியா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் நம்மளை கேட்குறது அம்மாவை தான் இருக்கும். அடுத்தது நம்மளோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூட ஒரு நல்ல நண்பன் இருக்கான் அப்படின்னு நான் உண்மையில் அந்த இடத்துல வந்து பெருமைப்பட்டேன். அதுதான் கோடி கோடி நன்றிகளை வந்து அந்த டைம் நான் கடவுளுக்கு சொன்னேன். ஆனால் காலம் எல்லாத்தையும் மாற்றி விட்டது அப்படின்னு தான் நம்மளுடைய தோழி லியா ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்திருக்கு, எப்படி அந்த நட்பு காலப்போக்கில் என்னவா இருக்கும், தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். அந்த வானொலி தாமரை வானொலியில் ஞாபக சோதை நிகழ்ச்சி. பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. பெண்கிளியே பெண்கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது, பெண்கிளி பொய் சொன்னால் ஆண்கிளி தூங்காது. பாடுகிறேன் ஒரு பாட்டு, பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று.
வண்ணம் என்ன தெரியவில்லை, உடைத்து சொல்லும் வரை புரிவதில்லை. மூடாத பூவுக்குள்ளேயும் தேனில்லை. பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. காதிலே கேட்கவே இல்லையா? நீ ஆடி போல் அலைகளை ஏறினாய், நான் கரை போல் மௌனமாய் மேவினேன். நெஞ்சில் பாசம் கண்ணில் வேஷம், இது பெண் சுமரிதாரமா? வலிமையுண்டு, உன் நெஞ்சை புரிவதற்கு வலிமை இல்லை. காணல் நீ தேடாதே, அங்கே நீ இல்லை. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபக சுவடு நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் பயணிச்சுட்டே இருக்கோம். இந்த நேரம் லியா பேசின ஒரு விஷயம் அறிமுகம் இல்லாமல் வந்தோம். ஆனால் நல்ல நட்பு என்ற ஒரு விஷயம் எனக்குள்ளேயும் அஸ்வினுக்குள்ளேயும் இருந்துச்சு. ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். முகப்புத்தகத்தில் அறிமுகமானன்றதை விட ஏதோ சின்ன வயசுலேருந்து என் கூட படித்தவன், என்னோட அப்படியே லைஃப்பில் வந்தவன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த முகப்புத்தகம் என்றோடனேயே எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் உண்மையான நட்பு, உண்மையான ஒரு பாசம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஆனால் இதே நேரத்தில் அந்த நட்பாக இருந்த டைம் ஒரு நாள் வந்துச்சு. அதான் என் பர்த்டே. அந்த பர்த்டே சரியா வந்த ஒரு விஷயம். மே 22 தான் என் பர்த்டே. அந்த பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் சில நேரம் நான் அவனை பற்றி யோசிப்பேன். ஆனால் அவன் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், இவ்வளோ ஒரு நல்ல நட்பு, ஏன் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது காதலாக மாறக்கூடாதா அப்படின்னு ஒரு விஷயத்த என் பர்த்டேல அன்றைக்கி அதுவும் சரியாக 12 மணிக்கு கால் பண்ணி கேட்டேன். ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு என்ன சொல்கிற எதுவுமே தெரியலை. இல்லைன்னு சொல்லி ஒரு நட்பை நான் பிரிக்க விரும்பலை. ஆனால் நான் லவ் பண்ணுறேன், ஓகே நம்ம கல்யாணம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவன் லவ்வை நான் ஏற்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் முறிக்க விரும்பலை. இப்படியான நிறைய வழியோட கொஞ்ச நாள் கடந்துச்சு. ஆனால் அந்த பேசினதுக்கப்புறம் ஏதோ என்ன ரொம்ப விட்டு கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் எனக்கு அந்த பிரியறதை பார்க்க என்ன ஒரு நல்ல நட்பு பிரிய போகுதே அப்படின்ற ஒரு வழி, ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் நான் மறுபடியும் அவங்ககிட்ட பேசினேன். ஒரு ஃப்ரெண்டாக போய் பேசினேன். அஸ்வின், நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் எங்கிட்ட விட்ட லவ்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி அஸ்வினும் சொன்னான் ஒரு விஷயம், எங்கிட்ட விட்டையும் லவ்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு. அப்படியே ரெண்டு பேரும் நிறைய விஷயத்த பேசினோம். ஆனால் பேசும்போது ஒரு நிறைய விஷயம் பேசினோம். ஆனால் அந்த நிறைய விஷயத்துக்குள்ளே நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ரெண்டு விஷயமும் ஒத்து போகிற பல சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. ரெண்டு பேர்கிட்ட பேச்சிலையும் நிறைய விஷயங்கள் ஒத்து போயிடுச்சு. ஆனால் அது காதலா நட்பா அப்படின்ற ஒரு கேள்வி அடையாளம் ஒன்று இருந்துச்சு. ஓகே, நான் யாரை எந்த பையனையும் நம்ம பின்னால் சுத்த விடக்கூடாது. அது
நம்மட அதாவது பையங்க வந்து அழுதா அது வந்து அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அழுவாங்க. ஆனால் அந்த அழுவைக்கு வந்து ஒரு பெண் வந்து காரணமாக இருக்கக்கூடாதுங்கன்ட்டு எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாள். அப்போ நான் மறுபடியும் அஸ்வின்கிட்ட பேசினேன். அவனுக்கு வந்து எக்ஸாம் வந்த டைம் வந்து அவன் எக்ஸாம் வந்து ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக சிட் பண்ண அவனால் முடியாது. ஆனால் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு அந்த விஷயமெல்லாம் நிறைய விஷயம் அவனை பற்றி தெரிஞ்சுது. ஓகே, என்னால் ஒரு பையன் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவன் நல்லா படிக்கணும், அந்த ஆம்பிஷனை வந்து அவன் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் போய் அவன்கிட்ட சாரி ஓகே நான் அவனை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே வந்து கல்யாணம் கட்டுவோம், ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம 2 பேருக்குமான அச்சீவ்மெண்ட் நிறைய வேணும். உனக்குன்ற ஒரு எய்ம் இருக்குது, எனக்குன்ற ஒரு எய்ம் இருக்குது, உனக்குன்ற ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்குன்ற ஒரு ஃபேமிலி இருக்குது. 2 பேர்கிட்ட ஃபேமிலியும் ஒத்து போக தேவையில்லை, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த லட்சியங்களை நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நிறைவேற்றுவோம், அது வரைக்கும் நல்ல காதலர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நானும் பேசிட்டு இருந்தேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோடு நிகழ்ச்சியோடு. நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் பிரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சொல்லுமடி. காதல் காதல்தான், நட்பு நட்புதான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும். பிரியமான காதல் கூட பிரிந்த பின் ரணமாய் கொள்ளும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம். இது கரெக்ட். ஆயுள் முழுதும் கலங்கப்பட
புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம். அது ஆயுள் முழுதும் கலக்கப்படாமல் பார்த்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோடு நிகழ்ச்சிகளோடு தான் நாங்கள் போய் இணைஞ்சிட்டே இருக்கோம். இப்படியே நான் போய் அஸ்வின்கிட்ட சொன்னேன், ஓகே நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவான் அப்படின்னு. அவனும் சந்தோஷமாக போய் எக்ஸாம் சிட் பண்ணினான். ஆனால் நாங்கள் பேசுவோம், ஆனால் எப்பயாச்சும் இருந்து போட்டு ஒரு மாதத்தில் ஒரு தடவை அப்படின்னு தான் மீட் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி சேட்டிங் பேசுவோம், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவனோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுவாங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசுவேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இந்த டைமில் தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு தடம் ஒரே தடவை அவன் என்னோட பேசலை. ஒரு ஒன் வீக் எந்த ஒரு கண்டெக்டும் இல்லை. நான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் எடுத்து கேட்டேன், என்னோட பேசுகிறான் இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி திரிஞ்சேன். ஒரு பைத்தியக்காரத்தனமாக திரிஞ்சேன். ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. உண்மையில் அக்கா என்னென்னு எங்களுக்கும் தெரியாது, ஆனால் அவர் அப்படியான ஆள் இல்லை, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி 1 வீக் சாப்பிடாமல் தூங்காமல் படிக்காமல் வேலைக்கு போகாமல் எங்கேயும் போக விருப்பம் இல்லாமல் செத்துடலாம் போல் அந்த 1 மாத வலியை நான் அனுபவித்தேன். ஆனால் அந்த அனுபவித்த டைம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன விஷயம்னு சொன்னால், நான் வச்சிருக்கிற அன்பு அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லித்தான். அஸ்வினும் தொடர்ந்து ஒரு கண்டெக்ட் இல்லை, ஒரு என்னை கண்டுக்கவே முடியலை. அதாவது நான் ஃபீல் பண்ணுவேன், நான் சாப்பிடாமல் இருப்பேன் என்னெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சும் கூட என்னோட எந்த ஒரு கண்டெக்டும் இல்லாமல், நான் என்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவனோட லைஃப்பை அவன் கொண்டு போயிட்டு இருந்தான். நானும் ஃபோன் எடுத்தா பிஸி, ஃபோன் எடுத்தா வெயிட்டிங், ஃபோனை கட் பண்ணுவான், இல்லாத விஷயமெல்லாம் செஞ்சான். ஆனால் அந்த 1 வீக் அப்புறம் ஒரு 1 வீக் கடந்து 2 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. 2 வாரத்துக்கு பிறகு அவனே கால் பண்ணினான். அவன் கால் பண்ணும்போது எனக்கு ஒரு அதிசயம், என்னடா இவ்வளோ நாள் என்னோட காலை கட் பண்ணுறவன் இப்போ கால் பண்ணுறானே அப்படின்ற ஒரு ஏக்கம், கவலை. அதையும் தாண்டி என்னத்துக்காக அவன் கால் பண்ணுறான், என்ன விஷயத்துக்காக கால் பண்ணுறான், இத்தனை 2 கிழமை என்னை தவிக்க விட்டவன் என்னத்துக்காக கால் பண்ணுறான் அப்படின்னு தான் தொடர்ந்து நியாட வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடந்திருக்கும். இணைந்து கொள்வோம் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோடு நிகழ்ச்சியோடு. தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் எங்கள் வீட்டில் தீபமேற்றும் ஒரு நாள் தானே ஊர் பண்டிகை கொண்டாடும். எங்கள் மீது தினம் பௌர்ணமி வந்தாடும். வண்ணங்களாக தனித்து வந்தோம், வானவில்லாக சேர்ந்து நின்றோம். சொல்லி உள்ளே சென்று பார்த்தோமே, தாய்ப்பாசம் தந்தை
பாசம் ரெண்டும் அங்கே கண்டோமே. அத்தனை சொந்தமும் ஆஸ்தியில் கலந்தது, நட்பெனும் சொந்தமே அஸ்தியில் கலப்பது. ஒரு சின்ன வேதனை வந்தாலும் அலை கோதுகின்ற கை நண்பன் கை. நாம் என்ன சாதனை செய்தாலும் அது நண்பன் தருகிற நம்பிக்கை. கண்ணனுக்கு கோயில் உண்டு, கர்ணனுக்கு ஏன் இல்லை? நட்புக்கு ஒரு கோயில் கட்டு, அதில் ஒன்றும் தவறில்லை. எங்களின் வீடு இன்று ஒரு ஏழை நிலாதான், எங்களின் பின்னால் நட்புக்கு ஒரு தாஜ்மஹால் தான். ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும். கனவுகள் ரகசியமானது, ஆண்களின் கனவுகள் லட்சியமானது. நம் கண்கள் காண்கின்ற கனவெல்லாம் அதிகாலை தாண்டினால் நிற்காது. நம் உள்ளம் காண்கின்ற கனவெல்லாம் எந்த காலமாயினும் தோற்காது. இந்த ஒரு வார்த்தை கேட்க என்ன தவம் செய்தேனோ, இந்த ஒரு நாளே போதும் எழுதென்ன பேப்பேனோ. நம்மிடம் யாரும் டைரிகள் எழுதுவதில்லை, மறைத்திடும் விஷயம் ஒன்றுமே நம்மிடம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம் மனதில் பூக்களின் வாசம், நாம் இருந்தாலே பூமி அது புன்னகை தேசம். ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும். ஒரு நாள் தானே ஊர் பண்டிகை கொண்டாடும், எங்கள் மீது தினம் பௌர்ணமி வந்தாடும். வண்ணங்களாக தனித்து வந்தோம், வானவில்லாக சேர்ந்து நின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோட நிகழ்ச்சியோடு தான் நினைஞ்சிருக்கோம். மறுபடியும் அஸ்வின் வந்தான். ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அஸ்வின் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் நிற்கிறாங்க ரோட்டில், நடு ரோட்டில் விழுந்து என் காலில் கதறி அழுறான். நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான். அப்போ நான் அவங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், நீயா வந்தா, நீயா காதலிச்சா, நீயா வலிய தந்து நீயா போனா, மறுபடியும் என் மனசு உன்னை ஏற்றுக்காது. தேவையில்ல, தயவு செய்து இந்த லைவை நம்ம இதோட விட்டுருவோம். நீ காணாமல் போன மாதிரியே போயிடு, நான் ஏன் லைவை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஆனால் இதே நேரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயத்த பேசினாங்க. இல்லைக்கா, பாவம் அஸ்வின் அண்ணா, உண்மைகளை பாவம், நீங்கள் அவரை மறுபடியும் ஏற்றுக்கோங்க. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், இனி அவரில் எந்த பிள்ளையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகணும், நாங்கள் எல்லாருமே எப்போவுமே உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏதோ இந்த மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்னதான் நடக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யோசித்தேன்.
இப்படியே ஓகே சொல்லலாமா, இல்லை மறுபடியும் அவனை லைஃபுக்குள்ளே எடுக்கலாமா, இல்லை மறுபடியும் நான் இவனை வாழ்க்கைக்குள்ளே எடுக்கக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வருமா, என்ன நடக்க போகுது இந்த லைஃப்பில், இல்லை இதையும் தாண்டி இந்த வலி நிறைஞ்ச ஒரு லைஃபாக தானே இந்த லைஃப் போகுது அப்படின்ட்டு நிறைய மனசில் நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. அந்த குழப்பங்கள் எல்லாம் எப்படி தீக்கிறேன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். தொடர்ந்து மணிந்து கொள்ளலாம். லியாட வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கும், என்ன திருப்பு முனைகள் நடந்திருக்கும், வாழ்க்கையில் அஸ்வினும் லியாவும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த முதத்தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோறு நிகழ்ச்சியோடு தொடுவானமாய் பக்கமாகிறாய், தொடும் போதிலே தொலைவாகிறாய். தொடுவானம் தொடுகின்ற நேரம் தொலைவினில் போகும், ஆன தொலைந்துமே போகும். இதயத்திலே தீ பிடித்த கனவெல்லாம் கருகியதே, உயிரே நீ உருகும் முன்னே கண்டே காண்பேனோ, இறைவனே பனி துளிப்போம் இங்குமாய் உலகுகின்றோம், காற்றடித்தால் சிதறுகின்றோம் பொன்னே பூந்தேனே. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் கொடிது. உனை நீங்கிய உயிர் கருகிற வானீனத்தில் என்னை புதைக்கிற. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் கொடிது. உனை நீங்கிய உயிர் கருகிற வானீலத்தில் என்னை புதைக்கிற. இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே, உயிரே நீ உருகும் முன்னே கண்ணே காண்பேனோ, இலை மேலே பனி துளிப்போம் இங்கு மட்டுமாய் உலவுகின்றோம், காற்றடித்தால் சிதறுகின்றோம் பொன்னே பூந்தேனே. நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென, நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே. கண்கள் ரெண்டும் மூடும் போது 100 வண்ணம் தோன்றுதே, மீண்டும் கண்கள் பார்க்கும் போது லோக
போகுதே. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ? தொடர்ந்து முடிந்திருக்கும் ஞாபகச்சுவடு நிகழ்ச்சியோடு இப்படியா நிறைய குழப்பத்தோட நிறைய ஒரு விஷயத்தோட அஸ்வினை விட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து எனக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அஸ்வின் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணுறான். அக்கா அஸ்வின் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த டைம் ஆத்திரம் தான் வந்தது. 2 weeks என்னோட பேசலை, நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்கல, என்னை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு போனவன் சூசைட் பண்ணுறானான்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனசில் ஒரு கவலை ஒரு வலி இருந்துச்சு. ஐயோ என்ன நடந்திருக்கும், என்ன மனசில் ஒரு தவிப்பு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி. ஓகே நம்ம ஒரு பிழையை செஞ்சு ஒருத்தன் திருந்தி வரக்குள்ள அவனை நம்ம மனசால் ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி தான் அஸ்வின் பிழை செஞ்சான். ஆனால் மறுபடியும் வந்துட்டான் லைஃபுக்குள்ளே. ஓகே இனி எந்த பிழையுமே எந்த தப்புமே எந்த பிரிவும் வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் அஸ்வின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஓகே நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை பார்த்தேன். ஆனால் பார்க்கும்போது கூட எனக்கு என்ன சொல்கிற மனசில் ஏதோ ஒரு தவிப்பு இருந்துச்சு. அஸ்வின் குணமாகி எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு நல்லபடியாக வந்தான். அப்போ நான் மறுபடியும் வாங்கிட்டு பேசினேன். ஓகே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த சூசைட் இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணினேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினான், இந்த லைஃப்பில் நீ மட்டும்தான் எனக்கு உலகம், நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. வாழ்க்கையில் நீயா என்னை விட்டு போகும் வரைக்கும் நானா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணினான். எனக்கு உண்மையில் இவனை திட்டுறதா இல்லை கோவிக்கிறதா எதுவுமே தெரியல. ஓகே நடந்ததெல்லாம் லைஃப்பில் நடந்து போயிட்டு இனி நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 வருஷமும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பயணமாயிட்டு போனோம். ஆனால் வீட்டு தெரியாது, 2 வீட்டையுமே நாங்கள் லவ் பண்ணுறோம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் எனக்கு வலிமையை மாதிரி கால் பண்ணி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த டைமில் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்மளுக்கான அம்பிஷன் இருக்குது, நம்ம படிக்கிறோம், நம்ம லவ் பண்ணுறது ஓகே, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதையும் தாண்டி உனக்கான ஒரு அம்பிஷன் இருக்குது, எனக்கான ஒரு அம்பிஷன் இருக்குது. அந்த அம்பிஷன்ஸை நாங்கள் நிறைவேற்றணும். அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நிறைய விஷயத்த சொன்னேன். நிறைய விஷயத்த சொன்னதை விட ஃப்ரெண்ட்லியாக எடுத்து சொன்னேன். இப்படி தான் நடந்தது. தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். விளையாட வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை வந்துடுமா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கும், அவங்களுடைய காதல் கல்யாணம் வரைக்கும் போயிருக்குமா, நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து முடிந்து கொள்வோம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சுவடு நிகழ்ச்சியோடு. பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு.
பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. தாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது, உள்மனம் பேசாமல் உண்மை தோன்றாது. வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது, பெண் கிளி பொய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. பெண் கண்களே நாடகம் ஆடுமா, பெண் நெஞ்சமே பூடகம் ஆகுமா. யார் சொல்லியும் பெண் மனம் கேட்குமா, கை தட்டினால் மொட்டுக்கள் பூக்குமா. விடை கேட்டே கேள்வி தந்தாய், இது புதிரான புதிரல்லவா. உள்ளத்தின் வண்ணம் என்ன தெரியவில்லை, உடைத்து சொல்லும் வரை புரிவதில்லை. மூடாத பூவுக்குள் ஏதும் தேனில்லை. பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. என் நெஞ்சிலே ஆயிரம் ஓசைகள், உன் காதிலே கேட்கவே இல்லையா. நீ ஆடி போல் அலைகளை ஏவினாய், நான் கரை போல் மௌனமாய் மேவினேன். நெஞ்சில் பாசம் கண்ணில் வேஷம், இது பெண் பூசும் ஹரிதாரமா. உன்னை காண வன்மை இல்லை, உங்கள் மேல் பழி போடுமா. நிலவை பிழிவதற்கு வலிமையுண்டு, உன் நெஞ்சை புரிவதற்கு வலிமை இல்லை. காணல் நீர் தேடாதே அங்கே நீ இல்லை. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு. என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோடு நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் போய் இணைஞ்சிருக்கோம். இந்த நேரத்தில் லியா வந்து கோபமாக வந்து ஓகே ஏற்றுக்கிட்டாச்சு, ஆனால் எல்லாம் முடிஞ்சு அவன் மறுபடியும் நம்ம கல்யாணம் கட்டுவோமா அப்படின்ற ஒரு பேச்சு எடுக்கும். அப்போ வந்து சொன்ன ஒரு விஷயம், நம்மளுக்கான அம்பிஷன் இருக்குது, அந்த அம்பிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றணும். அப்போ வந்து நாங்கள் வந்து கல்யாணம் கட்டலாம், இதுவும் மேபி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக எடுத்து சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசியும் அவன் வந்து இதையுமே புரிஞ்சு கொள்ளலை, இந்த விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளலை, இல்லை ஒத்த காலில் நின்றான். அப்போ இப்படியா போயிட்டு இருந்த நேரம் வந்து ஒரு மறுபடியும் ஒரு 3-4 டேஸ் வந்து என்னோட எந்த கண்டக்ட்டுமே இல்லை, எதுவுமே பேசலை, எங்கே இருக்கேன்னு என்ன செய்கிறேன்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. நான் மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் கண்டெக்ட் பண்ணினேன். என்னோட
யாஷின் மறுபடியும் பேசுகிறான்னு இல்லை, உங்களெல்லாம் நம்பித்தான் நான் மறுபடியும் அவன் கூட பேசினேன் அப்படின்னு சொல்லி அழுத்து புலம்பினேன். இல்லை அக்கா, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பார்க்குறோம், என்ன நடந்திருக்கோன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு போட்டு மறுபடியும் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருந்த டைம் வந்து நான் வந்து சேட் பண்ணினேன். அந்த டைம் வந்து வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வந்து ஒரு கேர்ள்ற பிக்சர் இருந்துச்சு. அப்போ அந்த பிக்சரை வந்து நான் டவுன்லோட் பண்ணி இந்த பொண்ணு யார் அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு உடனே வந்த விஷயம் வந்து டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து நாங்கள் எத்தனையோ தரம் கால் பண்ணினேன், எத்தனையோ தரம் அவரோட பேசணும் வந்து ட்ரை பண்ணினேன். எதுவுமே வந்து ஷூட் ஆகலை, எதுவுமே வந்து அவன் கண்டெக்ட் பண்ணலை. மெசேஜ் பண்ணான், நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இப்போ தான் எனக்கு மேரேஜ் பண்ணி 3 days அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் என் கூட பேசினான். மறுபடியும் அழ வச்சான். நான் மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து புலம்புனேன், இல்லை அவன் அப்படியெல்லாம் பேச மாட்டான், இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் வந்து இது வரைக்கும் என்னோட எந்த கண்டெக்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். லியா வந்து நிறைய விஷயத்த அப்படியே பேசியிருந்தாங்க. தொடர்ந்தும் லியாட வாழ்க்கையில் இறுதி தருணத்தில் என்ன விஷயம் நடந்திருக்கும் என்று சொல்லிக்கிட்டு நாங்களும் பார்க்கலாம். தொடர்ந்து முடிந்து கொள்வோம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஞாபகச்சோடு நிகழ்ச்சியோடு. தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும் சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும் ஒரு நாள் தானே ஊர் பண்டிகை கொண்டாடும் எங்கள் மீது தினம் பௌர்ணமி வந்தாடும் வண்ணங்களாக தனித்து வந்தோம் வானவில்லாக சேர்ந்து நின்றோம். சொல்லின் உள்ளே சென்று பார்த்தோமே தாய்ப்பாசம் தந்தை பாசம் ரெண்டும் அங்கே கண்டோமே அத்தனை சொந்தமும் ஆஸ்தியில் கலந்தது நட்பெனும் சொந்தமே அஸ்தியில் கலப்பது ஒரு சின்ன வேதனை வந்தாலும் அலை கோதுகின்ற கை நண்பன் கை நாம் என்ன சாதனை செய்தாலும் அது நண்பன் தருகிற நம்பிக்கை கண்ணனுக்கு கோயில் உண்டு கர்ணனுக்கு ஏன் இல்லை நட்புக்கு ஒரு கோயில் கட்டு அதில் ஒன்றும் தவறில்லை எங்களின் வீடு என்று ஒரு ஏழை நிலாதான் எங்களின் பின்னால் நட்புக்கு ஒரு தாஜ்மஹால் தான் ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும் சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும்.
ரகசியமானது, ஆண்களின் கனவுகள் லட்சியமானது. நம் கண்கள் காண்கின்ற கனவெல்லாம் அதிகாலை தாண்டினால் நிற்காது. நம் உள்ளம் காண்கின்ற கனவெல்லாம் எந்த காலமாயினும் தோற்காது. ஒவ்வொரு நாளும் நம் மனதில் பூக்களின் வாசம். நாம் இருந்தாலே பூமி அது புன்னகை தேசம். ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும். சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் ஒரு நாள் தானே ஊர் பண்டிகை கொண்டாடும். எங்கள் மீது தினம் பௌர்ணமி வந்தாடும். வண்ணங்களாக தனித்து வந்தோம், வானவில்லாக சேர்ந்து நின்றோம். தொடர்ந்து முனைந்திருக்கும் முதல் வானொலி தாமரை வானொலியின் ஞாபக சுவடு நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்படியே பேசுகிறேன் இல்லையா, நான் அவனுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன். அவனுக்காக ஒரு நல்ல நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய காதலை நான் ஏற்றுக்கிட்டேன். 2 வருஷம் நாங்கள் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தவிக்க விட்டுட்டு என்னை தனியாக விட்டு போட்டு போயிட்டான். உங்களுடைய தாமரை வானொலியோட ஞாபகச்சோடு நிகழ்ச்சி கட்டாயம் அஸ்வின் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அஸ்வின் மட்டும் எத்தனையோ அஸ்வின்கள் கேட்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னோட அஸ்வினும் கேட்பான். இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவனுக்காக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவனுக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கிறேன். எத்தனை ஜென்மமானாலும் எத்தனை வருஷமானாலும் நான் அவனுக்காக மட்டுமே காத்திருப்பேன். என்னுடைய காதல் எப்பவுமே உண்மையானது. அந்த பாசம் எப்பவுமே உண்மையானது. அதாவது பெண்களோட மனசு கல்லண்டு அப்படின்னு சொல்றாங்க, உண்மைதாங்க. அந்த கல்லில் ஒரு தடவை ஒருத்தங்களோட பேர் எழுதுனா அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை பதிவை நிறைவு செய்திருந்தாங்க. அந்த தங்கை அந்த தோழிக்கு எங்களுடைய ஞாபகச்சோடு நிகழ்ச்சியினூடாக சில ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சகோதரி, வாழ்க்கைன்றது ரொம்ப வட்டம் இல்லை. அதாவது வட்டம் போட்டு வாழ்கிறதுக்கு அது ஒன்றும் கணிதம் இல்லை. நாங்கள் வாழ்க்கையை நிறைய படிப்பினைகளூடாக படிக்கிறோம். நிறைய அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வர்ற அந்த வாழ்க்கை நிறைய மனிதர்களை நிறைய பேரை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் எல்லோரையும் நாங்கள் இவங்ககிட்ட வாழ்க்கைகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் காதல் என்ற ஒரு விஷயம் உண்மைதாங்க. அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே காதலிச்சாங்க. சில சந்தர்ப்பங்களும் சில குடும்ப சூழ்நிலைகளும் தான் அந்த காதல் பிரிகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. நீங்கள் இது வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய அம்மா இருக்காங்க, உங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உற்சாகமாக ஒரு புத்துணர்ச்சியோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை விட்டுட்டு போனவங்களை நம்ம ஃபீல் பண்ணி பிரயோசனம் இல்லை. அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே உங்களோட காதல் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சுவடுகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் அவங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் உங்களுடைய பதிவுகளையும் அப்படி அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சிகளில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்தும் நானும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களில் ஒருத்தியாக ஆர்ஜே லக்ஷியா. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க சொந்தங்களே.